ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான சுவையான அவல் உப்புமா செய்யலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்து பொரி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது, 2 இல்லை 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். குயிக்காக செய்யக்கூடியது. இப்போ 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவல் ஒரு கப் அவல் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். கிட்டி அவல் தான் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இந்த சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு பத்தலன்ட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொமக்ரேனேட்டு இதை எடுத்து நல்லா போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் வேர்க்கடலை கூட சேர்க்கலாம். அதை இது சேர்க்கறதுனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.